அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே, ஸோ டைம் என்னாக்காம வாங்க நேரம் இந்த வார கதைக்குள்ளே போயிடலாம். இந்த வார கதை சொன்ன நபர் கதாநாயகி அவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டனால நான் நம்ம கமெண்ட் பேர் லிஸ்ட்டில் இருக்கிற பேர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வார கதையின் கதாநாயகி பேர் ஜெனிஃபர் பென். ஓகே, நான் ஜெனிஃபர்னு சொல்கிறேன்னா இல்லை ஜெனின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜெனிஃபருக்கு இந்த இன்சிடென்ட் எப்போ நினச்சுன்னா 2016 போல் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது வீட்டுக்கு போயிருக்காங்க. ரெண்டல் வீடு தான். அந்த ரெண்டல் வீட்டில் அவங்களுக்கு நடந்த ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த கதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரெடிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, ஜெனிஃபருக்கு 2016 கல்யாணம் ஆனிச்சு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே பேசி வச்சுக்கிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் தனி கொடுத்தணும். சொந்தமாக வீடு வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, ரெண்டல் எடுத்தாது ஒரு வீட்டுக்கு நம்ம 2 பேர் தனியாக போயிடணும், லைஃப் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் கல்யாண டைமில் அந்த கல்யாண ப்ரிப்பரேஷன் வேலை, அந்த ஷாப்பிங் பண்ணுற வேலை எல்லாம் கரெக்டாக போய்கிட்டுக்கான பார்த்துக்கிட்டு அவங்க இந்த ரெண்டல் வீடு விஷயத்தை சுத்தமாக மறந்துட்டாங்க. சொல்லப்போனால் கல்யாணம்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஜெனிஃபருக்கு ஞாபகம் வருது, அல்ல அம்மா நம்ம வீடு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோமே, எங்கேயுமே நம்ம வீடு தேடலையே, இதுக்கப்புறம் தான் வீடு தேடணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒன்று அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் தங்கிட்டாங்க. ஆனால் அப்படி இப்படின்னு தேடி வெற்றிகரமாக ஒரு வீடு ஒன்று ரெண்டலுக்கு கிடைக்குது. ஓகே, வாடகைக்கு வீடு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க தேடிக்கிட்டு இருந்தால் அந்த ஏரியாலலாம். ஸோ வீடு கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் என்னன்னா அந்த வீடு விலை கூட 2 ரூம் தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமு, இன்னொரு குட்டி ரூம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வீட்டுக்கு போனோமே, வேற எங்கேயும் வீடு கிடைக்காதனால சரி பரவாயில்ல இந்த வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு டெபாசிட்லாம் பே பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு கூடி போயிடுறாங்க. ஓகே, அது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வீடு பற்றி சொல்லணும்னா ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு வீடு, நல்ல ஒரு வியூ இருக்கும். ஹவுஸ் ஓனர் சைனீஸ்லாம். ஓகே, நல்லா அன்பா பண்பா பேசுகிற ஒருத்தர் தான். ஓகே, ஸோ ஜெனிஃபர் அந்த வீட்டில் தங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் தனியாக தானே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்களாம், நம்ம அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி இந்த வீடை நம்மளே பெர்மனண்டாக வாங்கிக்கலாமா, நல்லா இருக்குது இந்த வீடு, நல்லா என்ன சொல்றது ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, நல்ல வியூ இருக்குது, நெய்பர்ஸ்லாம் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, இடமும் நல்ல ஒரு என்ன சொல்றது இங்கேருந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனால் கூட ரொம்ப தூரம் இல்லை, கிட்டத்திலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்களாம். நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடு வாங்கிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஓகே, ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டோன்னா ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் தனியாக இருந்திருக்காங்க. ஆனால் ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு, இந்த பாருமா நம்மளால இந்த வீடு தனியாக வாடகை கட்டிட்டு இருக்க முடியாது, ஓகேவா, ஏன்னா அதோட ரெண்டல் கூட, சரியா, நம்ம வீட்டில் தான் அந்த இன்னொரு ரூம் இருக்குல்ல, வேணும்னா நம்ம அதை ரெண்டல் கூடலாம், இன்னொரு ஆளை தேடிக்கலாம், ஓகேவா, அட்லீஸ்ட் நம்ம கட்டுற காசு கொஞ்சம் குறையில. சும்மா சொல்லப்போனால் அவங்க மாதத்துக்கு இப்போ 1000 வெள்ளி கட்டுறாங்கன்னா அந்த ரெண்டல் ரூமுக்கு ஒரு 500 வெள்ளி வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு 500 வெள்ளி தான் எக்ஸ்ட்ரா கட்டணும் ரெண்டல் கட்டி முடிக்கிறதுக்கு. ஓகே, சரி அந்த மாதிரியே செய்யலான்னு சொல்லிட்டு ரெண்டலுக்கு யாராச்சும் கிடைப்பாங்களான்னு தேடினாப்ப அவங்களுக்கு 2 கேர்ள்ஸ், 2 பொம்பளை பிள்ளைங்க ரெண்டலுக்கு வரத்துக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த 2 பிள்ளைங்களும் ஒரே இடத்துல வேலை செய்யற பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்களும் அப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு தங்கறதுக்கு இடம் கிடைக்குமான்னு தேடி இருந்தப்ப கரெக்டா இந்த அபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ரூம் ரெண்டலுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, வந்த 2 பிள்ளைங்களும் ஒரு 23-24 வயசு பிள்ளைங்க தான். அந்த 2 பிள்ளைங்க ஒருத்தவங்க ஜேபியில் இருக்கிறவங்க, இன்னொன்று கிளைங் சைட்டில் இருக்கிற ஒரு கேர்ள். ஓகேவா, ஸோ அந்த பிள்ளைங்க வீடெல்லாம் பார்க்குது, ரூம்லாம் பார்த்து பிடிச்சிட்டோன்னா ஓகேக்கா நாங்கள் இந்த ரூம்லேயே தங்கிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்களும் அந்த ஒரு ரூமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஜெனிஃபருக்கு ஆரம்பத்தில் இந்த ஐடியாவில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஹஸ்பண்ட் சொன்னாங்க வேணாம் நம்மளே இருக்கலாம், வாடகை கூடனாலும் நம்ம அப்படி இப்படின்னு கட்டிடலாம், வேற யாரும் நம்ம வீட்டில் இருக்க வேணான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, இல்லைம்மா முடியாது, நம்ம இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், நிறைய செலவுங்கள்லாம் அதுக்கப்புறம் இருக்கும், வேணும்னா நாளைக்கு சம்பளம் ஏதாச்சும் கூடிருச்சு, இல்லை இதை விட விலை குறைவான ஒரு இடம் கிடச்சிச்சு, இல்லை நம்ம சொந்த வீடு ஏதாச்சும் வாங்க போனோம்னா நம்ம என்ன இந்த மாதிரி தனியாக இருந்துக்கலாம், அது வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டலுக்கு யாராச்சும் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் சம்பாரிச்சிக்கலாம், ஓகே நம்மளோட பேர்டனும் குறையன்னு சொல்லி ஹஸ்பண்ட் தான் நம்ம ஜெனிஃபர் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஜெனிஃபருக்கு இந்த ஐடியாவில் இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த பிள்ளைங்க வந்தது ஓகே தான், ஏன்னா 2மே கேர்ள்ஸ், சின்ன பிள்ளைங்க, ஓகே சிங்கிள் வேற, ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி தான் நம்பி நம்ம ஜெனிஃபரும் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை அங்கே தங்க விட்டுறாங்க. அந்த பிள்ளைங்களும் அங்கே தங்கினதுக்கு அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது, ஆன் டைம் கேஞ்சுக்குங்க, காலையிலே குளிச்சுட்டு கிளம்பிட்டு பசியாட்டு வேலைக்கு போங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டோன்னே ஹால்லாம் கூட சுற்றி இருக்காதுங்க, நேராக திருப்பி அதுக்கு ரூமுக்கு போயிருங்க, இல்லை ரூமில் போய் கிளம்பிட்டு நைட் எங்கேயாச்சும் போயிட்டு ஆன் டைம் ஒரு 10-10:30 வீட்டுக்கு வந்துடுவாங்க, கதவுலாம் சாத்திட்டு போய் படுக்க போயிடுவாங்க. ஓகே, ஸோ பிள்ளைங்களை நல்ல டிசிப்ளினா டீசெண்டாக நடந்துக்கிட்டனால நம்ம ஜெனிஃபருக்கும் ஓகே பரவாயில்ல ஹஸ்பண்ட் சொன்னது நல்லது தான் அப்படின்னு அவங்களும் ஒரு கட்டத்தில் மைண்ட் மாற்றிக்கிட்டாங்க. பத்ததுக்கு அந்த பிள்ளைங்களும் மாதம் மாதம் பேமெண்ட்லாம் டெபாசிட் கொடுத்ததுலேருந்து மந்த்லி கொடுக்க வேண்டிய பேமெண்ட் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக கட்டிட்டு வந்தனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஜெனிஃபரோட லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டே இருந்துச்சு. ஓகே,
ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப ஜெனிஃபருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வருது. ஓகே, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். என்னன்னா, ஸோ எப்பயும் போல அவங்க வந்து அவங்க வீட்டோட மந்த்லி ரெண்ட்ல வந்து பே பண்ணிடுறாங்க. அந்த ஹவுஸ் ஓனருக்குலாம் சைனீஸ்க்கு வந்து பே பண்ணிடுறாங்க. பேமெண்ட் அனுப்பி விட்டோன்னே எப்பயும் அந்த சைனீஸ் ஓனர் வந்து ரிப்ளை பண்ணுவாரு. ஆனா இந்த வாட்டி பேமெண்ட் அனுப்பிட்டோன்னே அந்த சைனீஸ் ஓனரோட ஒய்ஃப் வந்து நம்ம ஜெனிஃபருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, பேமெண்ட் ரிசீவ், நீ பே பண்ண காசு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பார்த்துட்டோன்னு ஜெனிஃபருக்கு வந்து இதாச்சு. ஏன் எப்பயும் அவர் பேசுவார், இன்னைக்கு நீங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்கன்னு அப்படி கேஷுவலா கேட்டிருக்காங்க. உடனே இந்த ஓனரோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, இல்ல அவர் இப்பதான் ரீசனா இறந்தாரு, நாங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கிட்ட மட்டும் தான் சொன்னோம், பெருசாலாம் எதுவும் செய்யல, அதனால தான் இதுக்கப்புறம் உங்களோட ரெண்டெல்லாம் நீங்க எனக்கே அனுப்பிடுங்க, நான் தான் இதோட அந்த வீடை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்குறப்ப ஜெனிஃபருக்கு வந்து ஏற்கனவே அந்த வீடு வந்து அவங்க வாங்கிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் இது வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ், ஒரு சோகமான நியூஸாக இருந்தாலும் அவங்க வந்து ஓகே, ஹவுஸ் ஓனர் வந்து இறந்துட்டாரு, இதோட ஒய்ஃப் தான் டேக் கேர் பண்ணிக்க போறாங்க, ஏன் நம்மளே வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து இந்த வீடு வாங்கி கூடாதுன்னு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து அடிக்கடி அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு காதில் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரியா? ஸோ இப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்தப்ப ஒரு நாள், ஓகே, ஒரு நாள் இந்த 2 பிள்ளைங்க தங்கனுச்சுல, இந்த ஜேபிலேருந்து வந்துச்சுல, அந்த பிள்ளை பேர் வந்து வாசுகின்னு வச்சுக்கலாம். ஸோ வாசுகி வந்து ஜேபிலேருந்து வந்தவங்க. அந்த இன்னொரு பிள்ளை வந்து கிளாங்கில் இருக்காங்களா, ஸோ கிளாங் பிள்ளை, கேல் பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த ஜேபி பிள்ளை வாசுகி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு நாள் ஜெனிஃபர் கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்குறாங்க. ஜெனிஃபர் ஆக்சுவலி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ரூம் ரெண்டல் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு எப்படி ஜெனிஃபரோட அந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, எப்படி வந்து ஜெனிஃபருக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டு அந்த வீட்டில் தங்கத்துக்கு வந்து அனுமதிச்சாரோ, அதே மாதிரி ஜெனிஃபர் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட்ல வந்து ஒரு சில ரூல்ஸ் இருந்துச்சு. அதில் மெயினான ரூல் என்னன்னா, ஆம்பளை பையனுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. ஓகே, ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறது ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்டும் ஃபேமிலியில் பத்தாவதுக்கு இந்த 2 பிள்ளைங்களும் வந்து கல்யாணம் ஆகாத டீனேஜர்ஸ். ஓகே, வயசுக்கு வந்து பிள்ளைங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரூல். இதுக்கடுத்து கரெக்டாக பேமெண்ட்லாம் வந்து மாதம் மாதம் பே பண்ணிடணும். அந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்காக ஒரு சில ரூல்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ ரூல்ஸ்லேருந்து ஆம்பளை பையனுங்களாம் வரக்கூடாதுன்னு போட்டிருந்தனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாசுகி வந்து அன்றைக்கி சைன் போட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஜெனிஃபர் கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் ஒன்று கேட்டாங்க. என்னன்னா, அக்கா இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் ஒன்று தேவைப்படுதுக்கா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்போ கேரளில் தான் இருக்காரு, ஒரு ட்ரைனிங் விஷயமா இங்கே வந்து தங்கிட்டு இருக்காரு, என்னை மீட் பண்ணுறதுக்கு நாளைக்கு வராரு. ஆனால் என்னை மீட் பண்ண வந்தார்னா வந்துட்டு அவர் திருப்பி அவர் இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், ட்ராவலிங் டைம் கூடியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நைட்டு, ஓகே, இது கேட்குறப்ப வந்து ஃப்ரைடேலா, ஓகே, இன்னைக்கு நைட் மட்டும் அவர் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாமாக்கா வித் யோர் பெர்மிஷன்லாக்கா, நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓகே கூட்டு வருவேன், இல்ல வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் இங்கே ஏதாச்சும் ஹோட்டல் ரூம் ஏதாச்சும் எடுத்து தங்கிக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதை கேட்டோன்னு முதல் ஜெனிஃபர் யோசிச்சாங்க, இது பையனை கூட்டு வரணுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி, ஜெனிஃபர் வந்து கல் நெஞ்சுக்காரவங்கள. ஓகே, என்னதான் ரூல்ஸ்ல வந்து ஆம்பளை பையனுங்களாம் கூட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பையன் பாய் ஃப்ரெண்ட்னா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் பாய் ஃப்ரெண்ட், இல்லைனா பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஓகேவா, அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து சரி பரவாயில்ல தங்கட்டும். ஆனா ஒண்ணுதான் என்னன்னா, அந்த பையன் வந்து ரூமுக்கு வரக்கூடாது. ஓகேவா, நீங்க 2 பேரும் ஹாலில் உட்காந்து பேசலாம் கொள்ளலாம், ஆனா படுக்க போறப்ப அந்த பையன் ஹாலில் தான் படுக்கணும், நீ போய் ஒரு ரூம்ல படுத்துக்கலாம். ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளையை வந்து இதெல்லாம் கேட்டு ஓகேக்கா பிரச்சனை இல்லைக்கா அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஃப்ரைடே காலைல போல் நடக்குது. ஸோ ஃப்ரைடே வந்து நம்ம ஜெனிஃபர் வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னே ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவர்ல. ஓகே, ஸோ அவர் வந்து வீட்டில் இருக்காரு. ஜெனிஃபர் வேலை முடிச்சுட்டு வந்துட்டோன்னே 2 பேரும் ஃப்ரெஷ்னா பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியே சாப்பிட போகலாம், என்கிட்ட வந்து ஒரு கடையோட கூப்பன் ஒன்று இருக்கு, நம்ம போய் அங்கே சாப்பிட்டா விலையெல்லாம் குறவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஜெனிஃபர் ஓகே வாங்க வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக வெளியே போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே சாப்பிட்றதுக்கு கிளம்பியிருக்காங்க. கிளம்புறப்ப இந்த வாசுகி பிள்ளை அக்கா இருங்கக்கா, என் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவார் கொஞ்ச நேரம் தான், வந்தீங்கன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல, பிள்ளை ஏற்கனவே பெர்மிஷன் கேட்டு பையனை கூட்டு வரணும்னு சொல்லி பையனை ஒரு வாட்டி பார்த்துலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் இல்லை, இவங்க சொல்லி ஒரு 2 to 3 மினிட்ஸில் அந்த பையன் வந்துடுறான். வந்துட்டோன்னே ஹாய்க்கா எப்படி இருக்கீங்க, இந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தில் நம்ம ஆஷினின்னு சொல்லுவாங்களே, அந்த ஆஷினியோட ஆம்பளை கேரக்டர் தான் நம்ம வாசுகியோடைய பாய் ஃப்ரெண்ட். ஓகே, அந்த அளவுக்கு அப்படியே ஜோவிலா ஃப்ரெண்ட்லியாக என்னமோ ரொம்ப வருஷம் தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட பேசினா எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பாட்டிங்காக பேசிட்டு இருந்தாரு. ஓகே, அவர் பேசுறது பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு நல்ல பையன் அப்படின்னு நம்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் அந்த பையன் வந்து கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ அந்த பையன் வந்து ஜெனிஃபர்ட்ட பேசியிருக்காங்க, ஜெனிஃபர் ஹஸ்பண்டும் பேசியிருக்காங்க, எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் பட்டுன்னு அக்கா எங்க போறீங்க, நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெனிஃபரும் ஓகே பிரச்சனை இல்லை, டின்னருக்கு தான் போகிறோம், வாங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 4 பேரும் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த சாப்பிட்ற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கான காசெல்லாம் கட்டிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஓகே, ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் வாசுகி அண்ட் தென் அந்த பிள்ளையோட பாய் ஃப்ரெண்ட் இவங்க 4 பேரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பிட்டது வந்து ஒரு மாதிரி அஜீர்ணமாக இருந்துச்சு என்னன்னு தெரியல, ஒரே தூக்க கலக்கமாக இருந்திருக்கு. உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிடுறாங்க எனக்கு ஒரு மாதிரி அனீசியாக இருக்கு ஏன்னு தெரியல, நான் போய் ரெஸ்ட் பண்ண போகிறேன் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ஜெனிஃபர் போனதுக்கப்புறம் ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் வாசுகியோட பாய் ஃப்ரெண்ட் மட்டும் ஹாலில் இருந்திருக்காங்க. வாசுகி ஒரு கட்டத்தில் அண்ணா சரி நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு சரி நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்க போயிடுறாங்க. ஓகே, ஸோ 2 கேர்ள்ஸும் அவங்க ரூமுக்கு
ரூமுக்கு படுக்க போயிட்டோன்னா ஹாலில் இப்போ 2 பாய்ஸ் தான் இருக்காங்க. ஜெனிஃபரோட ஹஸ்பண்டும் வாசுகியோட பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேர்கிட்ட பேசிக்கல, ஆளுக்கு அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்க்குறாங்க கிட்டத்தட்ட மணி ஒரு 2:30 மணி வரைக்கும் நம்ம ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் ஹாலில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த பையனும் படுக்கலாம் போல உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கான். ஓகே, அந்த பையன் ஆக்சுவலி ஹாலிலே தான் படுக்கணும். அந்த பிள்ளை வந்து ஆல்ரெடி படுக்கிறதுக்கு வந்து ஒரு செட்டப்லாம் பண்ணி வச்சிருச்சு. ஆனால் தூங்காம உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தான். ஸோ ஜெனிஃபர் ஹஸ்பண்டும் அவர் டிவி பார்த்துட்டு இருக்காருன்னா படம்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிவிலாம் அடிச்சு சரிப்பா நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு படுக்க போயிடுறாரு. ஓகே, அவர் ரூமுக்கு படுக்க போனதுக்கப்புறம் துணியெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரப்ப ஒன்று நோட் பண்ணியிருக்காரு. ஹாலில் அந்த பையனை காணோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, அவர் ரூமுக்கு போயிட்டு சட்டையெல்லாம் மாற்றிட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா. 10 நிமிஷம் கேப்பில் பட்டுன்னு அந்த பையன் அந்த பிள்ளை ரூமுக்குள்ளே போயிட்டானா. ஓகே, இதெல்லாம் ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் நோட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் பையன் ரூமுக்கு போயிட்டானே, இன்னத்து போய் கதவு தட்டி இன்டீசனாக நடந்துக்கூடாது, எதனாலும் காலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து படுக்க வந்துடுறாரு. அவரும் வந்து ஜெனிஃபர் கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. சரியா? ஸோ மறுநாள் ஓகே சனிக்கிழமைல சாட்டர்டே சண்டே வந்து ஆக்சுவலி நம்ம ஜெனிஃபர் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த சனிக்கிழமையும் ஜெனிஃபர் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜெனிஃபர் வந்து போகிறவே பார்த்துடுறாங்க, ஹாலில் அந்த பையன் இல்லை, அந்த பையனோட ஷூலாம் இல்லை, ஓகே அந்த பையன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காரு. ஏன்னா ஒரு நைட் ஷிஃப்ட் தான் வேலை. சாட்டர்டே நைட் தான் திருப்பி வேலைக்கு போகணும். ஓகே, ஆக்சுவலி அந்த ரூமில் வந்து வாசுகியும் அந்த கிளாங் பில்லையும் தான் இருக்கணும். அந்த கிளாங் பில் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வந்து அவங்க ஹோம் டவுன் போயிடுவாங்க. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி தான் வாசுகி அந்த பையனை வந்து ஃப்ரைடே நைட் வந்து அங்கே தங்க வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ எவ்ரி சண்டே ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரேயருக்கு போவாங்க. ஸோ ஜெனிஃபர் வந்து நேராக அவங்க அம்மா வெளியிருந்து குளிச்சுட்டு கிளம்பி ப்ரேயர் எடுத்துக்கு போயிடுறாங்க. ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அவர் பாட்டு ப்ரேயர் எடுத்துக்கு போயிடுறாரு. ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து குளிச்சுட்டு கிளம்புறப்போ நோட் பண்ணுறாரு அந்த பையன் வீட்டில் தான் இருக்கான்னு. ஓகே, சப்பாத்திலாம் இல்லை, ஆனால் அந்த பையன் இருக்கான், இல்லை இருந்துட்டு போயிருக்கான். அந்த பையன் ஃப்ரைடே நைட் தான் தங்குறான்னு சொன்னான். பட் இருந்தால் சாட்டர்டே நைட் தங்கியிருக்கான், வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் கண்டுபிடிக்கிறாராம். ஏன்னா அவர் வந்து வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து அந்த வீட்டில் ஒன்று நோட் பண்ணாரு. என்னன்னா ஓகே அது என்ன நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன்னே. ஸோ அவர் குளிச்சுட்டு கிளம்பிட்டு ப்ரேயர் போயிட்டார்ல. ஜெனிஃபரும் அவங்க ஹஸ்பண்டும் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வாசுகி பிள்ளைகிட்டேருந்து நம்ம ஜெனிஃபருக்கு ஒரு நீட்டான மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு. என்னன்னா சாரி கேட்டு ஒரு மெசேஜ், அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டது வெள்ளிக்கிழமை தான், ஆனால் நான் சாட்டர்டே என் பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்து தங்க வச்சிட்டேன், அவரால் கிளம்ப முடியல, ஒரு எமர்ஜென்சினால தான் அவர் திருப்பி இங்கே வந்து தங்கிட்டாரு, ஆனால் செகண்ட் டே வந்து உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டான ஒரு மெசேஜ். ஜெனிஃபருக்கு வந்து அந்த மெசேஜ் படிக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, பத்தாவதுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்களே, எதுனாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு ரிப்ளை அனுப்பிட்டு அவங்க பாட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெனிஃபர் வந்து கரெக்டாக அந்த கிளாங் பிள்ளை வந்து அவங்க ஹோம் டவுன் போனாங்களே, அந்த பிள்ளையும் திருப்பி அந்த அன்னைக்கு தான் கிளம்பி இங்கே வரும். ஸோ அந்த பிள்ளைக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி நான் மீட் பண்ணணும், பஸ் விட்டு இறங்கிட்டோன்னு சொல்லுமா, நான் வந்து ஏற்றிக்கிறேன், 2 பேரும் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிள்ளை பஸ் விட்டு இறங்கிட்டோன்னே ஜெனிஃபர் போய் அந்த பிள்ளையை ஏற்றிக்கிட்டு வெளியே சாப்பிட போயிருக்காங்க. ஸோ சாப்பிட போன இடத்துல வந்து ஜெனிஃபர் வந்து அந்த பிள்ளையை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வாசுக்கு வந்து ஒரு பையன் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துச்சு, உனக்கு தெரியுமா அதுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குன்னு, 2 பேரும் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பிள்ளை ஆமாக்கா தெரியும், ஏன்க்கா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கறப்ப தான் ஜெனிஃபர் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த கிளாங் பிள்ளை என்ன சொன்னிச்சுன்னா, அக்கா நேற்று நைட் அவங்க என்ன பண்ணேன்னு சொன்னாங்க, எங்கே போனாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே ஜெனிஃபர் சொல்லியிருக்காங்க, இல்லை எங்கே போனேன்னு சொல்லலை, ஆனால் வந்து இந்த பையன் வந்து நைட் ஸ்டே பண்ணா அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு, மற்றபடி எதுவும் பெருசாக தெரிலன்ட்டோன்னே. பட்டு அந்த கிளாங் பிள்ளை என்ன செஞ்சுன்னா ஃபோன் எடுத்து காமிச்சிச்சான். ஏன்னா அந்த பிள்ளை வாசுகி இருக்குல்ல, அதுவும் அதோட பாய் ஃப்ரெண்டும் சத்திரே வந்து ஒரு பப்புக்கு ஒன்று போயிருக்காங்க. போயிட்டு செம்ம தண்ணி இதெல்லாம் வந்து ஃபோட்டோ பிடிச்சி போஸ்ட் பண்ணியிருக்கு அந்த பிள்ளை. அதை தான் இந்த கிளாங் பிள்ளை வந்து நம்ம ஜெனிஃபர்கிட்ட காமிச்சிருக்கு. அதை பார்த்துட்டோன்னே ஜெனிஃபர் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்களாம். நீ அந்த பையனை கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பு, பத்தாவதுக்கு தண்ணி அடிச்சுட்டு வேற வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்ட்டுன்னு இன்னும் டென்ஷன் ஆச்சான். ஸோ இது எல்லாத்தையும் ஜெனிஃபர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்றப்ப அப்போதான் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, எனக்கு இது தெரியும், நான் சாட்டர்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சண்டே ப்ரேயருக்கு வரதுக்கு முன்னுக்கு வீட்டில் போய் குளிக்க போனல, குளிக்க போறப்ப பாத்ரூம்ல வாந்தி ஸ்மெல் இருக்கிறத நான் நோட் பண்ணேன், அப்பயே நினைச்சு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு அப்போதான் ஜெனிஃபரோட ஹஸ்பண்ட் அந்த கதையை ஜெனிஃபர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனிஃபர் வீட்டுக்கு வந்துட்டோன்னே அந்த பிள்ளையை பார்த்து மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, பாருமா நான் வந்து ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் உன்னை வந்து இங்கே இருக்கிறதுக்கு விட்ட, ஆனால் நீ வந்து எல்லை மீறி போயிட்ட, ஓகே என்னதான் நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல, ஓகேவா, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணி நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் தான் பதில் சொல்லணும், பட் இருந்தால் நீ எனக்கு பண்ணது வந்து எனக்கு வந்து என்னால் மன்னிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா நீங்கள் இருக்க வேணாம் பரவாயில்ல, உன்னோட டெபாசிட் காசுலாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன், இங்கேருந்து நீ கிளம்பிடு, நீ இங்கே இருந்தனா எங்களுக்கு தான் நாளைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரும் அந்த கதையை வந்து அதோட விட்டுடுறாங்க. ஓகே, ஸோ மறுநாள் ஜெனிஃபர் இந்த நடந்த சம்பவத்தை பற்றிலாம் அவங்க வேலை இடத்துல சொல்கிறப்ப ஜெனிஃபரோட பாஸ் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, இல்லைம்மா எனக்கு என்னமோ இது சரியாக படலை, உன் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தார் நீ சொல்கிற, எனக்கு கேட்டால் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துரு, இந்த மாதிரி கான்ட்ராக்டில் வந்து பாய்ஸ்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருந்தேன், ஆனால் அந்த பிள்ளை வந்து கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சிருக்கு, ஸோ கான்ட்ராக்ட் மீறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருங்க, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனிஃபருக்கும் சரி பாஸ் சொல்கிறாரு அனுபவசாலி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரிப்போர்ட் பண்ணுறப்ப
போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலீஸ்காரர் என்ன சொன்னார்னா, நல்ல வேளை நீ வந்து ரிப்போர்ட் பண்ண, உனக்கு முன்னுக்கு அந்த பிள்ளை வந்து ரிப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா கேஸே தலைகீழே ஆயிருக்கும். மேபி உன் ஹஸ்பண்ட் தான் அந்த பிள்ளைக்கு தப்பாக நடந்துக்கு பார்த்தாரு, அதனால தான் நான் சேஃப்டிக்காக ஒரு பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த கதை சொல்லிருந்துச்சுன்னா கூட நாங்கள் அந்த பிள்ளையை தான் நம்பியிருப்போம். சப்போஸ்லி ரூல்ஸ் படி அப்படி தான் போயிருக்கணும். ஓகே, நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் வந்து சீக்கிரம் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இது வந்து நாங்கள் வந்து ஒரு எவிடன்ஸாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஸோ போலீஸ்கார் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஜெனிஃபருக்கு வந்து ஓகே இந்த பிள்ளை வீட்டில் இருந்தால் பிரச்சனை தான் சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பிள்ளையை பார்க்குறாங்க. உன்னை நீ கிளம்பலையான்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் ஒரு பக்கம் ஏசுறாங்களா, ஜெனிஃபர் ஹஸ்பண்டும் கிளம்பிடுமா, இல்லை நீங்க இருக்க வேணா, நீ இருந்தால் எங்களுக்கு தான் பிரச்சனை சொல்கிறாங்களா. அந்த பிள்ளைனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். வாசிக்கு அழுவுதான், அக்கா இல்லைக்கா எனக்கு இது விட்டா வேற இடம் தங்கறதுக்கு கிடைக்காதுக்கா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து அழுகுறாங்களா. ஜெனிஃபர் இல்லைம்மா கிளம்பு அப்படின்னு ஒத்த கால நிற்கிறாங்களாம். அந்த வாசுகி பிள்ளைக்கு சரியான கோவமா, கண்டுபிடிச்சிட்டாங்களே, அசிங்கமாச்சே, மானம் போச்சே. அதோட ஃபோனு, பர்ஸ், ஹேண்ட்பேக் இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட மற்ற திங்ஸ்லாம் எடுக்கல, இந்த ஹேண்ட்பேக் மட்டும் தூக்கிக்கிட்டு வாசுகி வீட்டோட மெயின் டோரை வேகமாக அடிச்சுட்டு பாட்டுக்கு போயிட்டாங்களாம். ஓகே, அவங்க ஹோம் டவுன் போனாங்களா என்ன எதுன்னு தெரில. மறுநாளே வாசிகோட வீட்டிலேருந்து நம்ம ஜெனிஃபருக்கு ஒரு கால் ஒன்று வந்திருக்கு. வாசுகியோட அம்மா அண்ட் தென் அவங்க கூட அந்த அக்கா தங்கச்சிலாம் வந்து ஜெனிஃபர் கூட ஒரே சண்டை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி சண்டைனா வந்து கெட்ட வார்த்தை பேசிலாம் இல்லை, ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. ரெண்டு பேரும் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காங்க. ஜெனிஃபர் கடைசியாக சொல்லிடுறாங்க, அக்ரிமெண்ட்ல பாய்ஸை கூட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு, உங்க பிள்ளையை அதை மீறி கூட்டு வந்துச்சு, உங்க பிள்ளையை வேற இடத்த தேட சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜெனிஃபரும் கால் கட் பண்ணிடுறாங்கன்னா, கரெக்டாக கொஞ்ச நேரம் சென்று அந்த வாசுகி பிள்ளையும் வீட்டுக்கு வருதான். வந்து திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு அதை திருப்பி அதே மாதிரி பட்டியன்னு அடிச்சுட்டு பாட்டுக்கு போயிடுறாங்களாம். ஓகே, இவ்வளோ நாள் வந்து பேய் திகிலா மர்மமாக எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி பிரச்சனையாக தானே போயிட்டு இருந்துச்சு, பிரச்சனை சால்வ் ஆச்சு தானே, அதான் இல்லை. இதுக்கப்புறம் தான் ஜெனிஃபருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் பண்ணிச்சு. என்னன்னா வாசிக்கு பிள்ளை போனதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் வந்து ஜெனிஃபர் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜெனிஃபருக்கு. ஆனால் இந்த 2 பிள்ளைங்களும் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜெனிஃபர் எப்பயும் அந்த வீடு வந்து ஒரு மாதிரி ஓன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம், டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம். சொல்லப்போனால் வந்து அந்த வாசுகின்ற பிள்ளைக்கு வந்து அது சொல்லப்போனால் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பிள்ளை. அதனால தான் அது வந்துட்டோன்னே எனக்கு வந்து அந்த வீடே வந்து ஒரு மாதிரி இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கு, அது போனதுக்கப்புறம் திருப்பி வீடு நல்லா இருக்குன்னு ஜெனிஃபர் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு 3 வாரம் ஜெனிஃபரோட டெய்லி ருட்டீனில் வந்து நார்மலாக இருந்துச்சு. போக இந்த 3 வாரத்துக்கு அப்புறம் வந்து ஸோ ஜெனிஃபர் வந்து அவங்க காலில் வந்து வலி இருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா முட்டி வலி, உட்காந்து ஏஞ்சாங்கன்னா பட்டு நேஞ்சிக்க முடியாதான். இது வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம ஜெனிஃபர் வந்து அவங்க வந்து கொஞ்சம் சபியாக இருந்திருக்காங்களா, ஸோ அவங்க நினச்சாங்க ஓகே நம்ம வெயிட்டாக இருக்கும் அதனால தான் கால்லாம் வலிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பெயின் கீழே அந்த மாதிரி மருந்து மட்டும் சாப்பிட்டுக்குவாங்களாம். சில டைம் படுத்துட்டு ஏஞ்சிக்கிறப்ப காலை மூவ் பண்ண முடியாது, லாக் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குமா. ஸோ ஜெனிஃபர் பட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறப்ப ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க கால் ஒதிரி விட்டா நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவாராம். அவங்களும் கால் ஒதிரிலாம் பார்ப்பாங்களா, ஒன்றுமே ஆகாதான், அதே மாதிரி தான் வலிச்சிட்டு இருக்குமா. கால் வலிலாம் போக அவங்க உடம்புல மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கூட வலிக்குமா, முது வலிக்குமா, ஷோல்டர் வலிக்குமா, மூக்கு இருக்குல்ல, மூக்கு கெட்டு இருந்தவங்கனால மூச்சு முழுசாக இழுக்க முடியாதான். இந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா காலையே மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா 2 மூக்கும் அடைச்சிக்கிச்சுன்னா வாயிலே தான் மூச்சு விடுவோம். கிட்டத்தட்ட ஜெனிஃபரோட லைஃப் அப்படி தான் போணுச்சான். ஸோ ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வரத்தெல்லாம் பார்த்துட்டு அடிக்கடி ஃபார்மசியில் போய் மருந்துலாம் எடுத்து மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். ஓகே, என்னதான் எவ்வளவு மருந்து மாத்திரை போட்டாலும் இந்த பிரச்சனைலாம் அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஜெனிஃபர் விட்டு போல. சொல்ல போனா போக ரொம்ப வேர்ஸ்ட் ஆகிட்டு தான் போனுச்சான். ஏன்னா ஒரு நாள் ஜெனிஃபரும் அவங்க வீட்டில் அந்த கிளாங் பிள்ளை இருக்குல்ல, இவங்க 2 பேரும் ஜெனிஃபரோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, வீக்கெண்ட்ல சும்மா விசிட் பண்றதுக்காக போயிருக்காங்க. போறப்ப ஜெனிஃபரோட மாமியார் பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. நல்லா சாமி கும்பிட்டு வீடு ஃபுல்லா அந்த பிரேயர்ஸோட அந்த தீர்த்தம், ஓகே, இந்த ஹோலி வாட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வீடு ஃபுல்லா தெரிச்சு தெய்வீகமா இருக்கிற ஒரு வீடு. ஓகே, ஜெனிஃபர் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பயும் கேஷுவலா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க தான். ஆனா அன்னைக்கு அவங்களால அந்த வீட்டுக்குள்ள போவே முடியல. போறப்ப கால் வலி பயங்கரமா ஆச்சான். பட் இருந்தாலும் மாமியார் பார்க்கணும், அதுக்காக வலியெல்லாம் பொறுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்களாம். மாமியார் வீட்டுக்குள்ள போனதுல இருந்தே நம்ம ஜெனிஃபருக்கு ஒரே படபடப்பா இருக்குமா, ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா இருக்குமா. கேஷுவலா ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய வேணாம், உட்கார்ந்து இருக்கிறப்ப ஒரு ஆள் எக்ஸசைஸ் பண்ணா எப்படி ஹார்ட் பீட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா ஜெனிஃபருக்கு. மூச்சு ரொம்ப வேகமா எடுத்து விட்டுட்டு இருந்தாங்களாம். ஆக்சுவலி அவங்க மாமியார் வீட்டுக்கு போறது முன்னுக்கு டிராவலிங் டைம்ல போறப்ப ஒரு கட்டத்துல வந்து வயிறு சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்ணி காடி சைட்ல பார்க் பண்ணிட்டு வெளியே போய் வாந்தி எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஜெனிஃபர் நினைச்சிட்டாங்க மேபி வாந்தி எடுத்தாங்களே அதனால வந்து இப்போ படபடப்பா இருக்கு போல, ஏதோ ஒன்று நர்வஸா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனசு கேட்கல. ஓகே, ஸோ மாமியார் வீட்டிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி படபடப்பா இருக்கு, எப்பயும் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரே நர்வஸா இருக்கு, என்னன்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காங்க. டாக்டர் நல்லா ஃபுல்லா நம்ம ஜெனிஃபர் செக் பண்ணிட்டு சொல்லிடுறாரு, உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நீ வந்து மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்டலி அன்ஸ்டேபிள்ன்ற அந்த வார்த்தை கேட்டு ஜெனிஃபர் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டாங்களா. ஏன்
ஏன் மென்டலி அன்ஸ்டேபிள் லூஸா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லிக்காரான், இப்போ உன்னோட ஹார்ட் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது, உன்னோட பிரெயின் மற்ற ஆர்கன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகே, சப்போஸ்லி நீ ரெஸ்ட் பண்ணுறப்ப நீ நார்மலாக தான் இருக்கணும். ஆனால் உன்னோட ஹார்ட் பீட் ரேட் மட்டும் நீ பார்த்தனா உன்னோட வயசுக்கு ஹைட்டு வெயிட்டுக்கு வந்து நீ உட்காந்துருக்கிறப்ப உன்னோட ஹார்ட் பீட் வந்து 60 to 100 தான் இருக்கணும். ஆனால் நீ உட்காந்துருக்கிறப்ப உன்னோட ஹார்ட் பீட் பாரு 110 120 வரைக்கும் இருக்கு. என்னமோ நீ நடந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும் ஹார்ட் பீட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீ வந்து எதையோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு ஒரே படபடப்பா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் டாக்டர் அதெல்லாம் சொல்லிட்டு காம் ஆகிறதுக்கு, ஓகே, இந்த மாதிரி படபடப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஜெனிஃபரும் வந்து அந்த மெடிசன்லாம் போடுவாங்களாம், ஆனால் ஒரு வித்தியாசமும் இருக்காதான். எப்படி அந்த படபடப்பு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குமா. ஓகே, ஜெனிஃபருக்கு அதுக்கப்புறம் போக போக மணி சாயங்காலம் 7 மணி தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு 2 பிள்ளைங்க அவங்க காது கிட்ட வந்து பேசுகிற மாதிரி விளங்குமா. ஜெனிஃபர் வந்து இப்போ காய்கறி வெட்டிட்டு இருக்காங்கன்னா உன் விரல் வெட்டிக்கோ, இல்லை ஜெனிஃபர் வந்து அவங்க காடி ஓட்டிட்டு இருக்காங்கன்னா காடியை கவுத்துரு, படி இறங்கிட்டு இருக்காங்கன்னா படியிலேருந்து குதிச்சிரு. ஓகே, இந்த மாதிரி காது கிட்ட நெகட்டிவாக வந்து அந்த 2 சின்ன பிள்ளைங்களோட குரலை அடிக்கடி அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்குமா. ஓகே, ஸோ இதெல்லாம் முதல் ஜெனிஃபருக்கு கேட்குறப்ப ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குது, அவங்களோட இமேஜினேஷன் தான், மேபி நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ஒழுங்காக பத்தலை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணாங்களாம், நல்லா சாமி கும்பிடுவாங்களாம். பட் இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து அவளை சீக்கிரம் வந்து அவங்களை விட்டு போகலையாம். பத்ததுக்கு ஜெனிஃபர் வந்து இந்த பிரச்சனைலாம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறப்ப ஜெனிஃபரோட மத ரீதிப்படி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா போமோ மந்திராதிட்டுலாம் நீ போகக்கூடாது, உனக்கு வந்து கடவுள் ஒருத்தர் தான் வந்து பெரியவர்களா, ஓகே, அவர் தாண்டி எந்த கெட்ட சக்தியும் நான் அணுக முடியாது. ஸோ இந்த மந்திர மாந்திரிகளாம் வந்து உன்னை ஏமாத்துற ஒரு விஷயம், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ கடவுள்கிட்ட சொல்லு, கடவுள் உனக்கு நல்லது பண்ணுவார், கடவுள் உனக்கு காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் என்னதான் ப்ரே பண்ணாலும் நம்ம ஜெனிஃபரோட பிரச்சனை குறைஞ்ச பாடே இல்லை. ஓகே, அவங்களுக்கு அந்த மூச்சு கூட முழுசாக இருக்க முடியாதுல. இந்த பிரச்சனைலாம் கூட மற்றவங்க கூட சொல்கிறப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறப்ப அதில் ஒரு பிள்ளை வந்து நல்லா சாமி கும்பிட்ற ஒரு பிள்ளைலாம், அந்த பிள்ளை வந்து ஜெனிஃபருக்கு வந்து ஒரு மருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மருந்து வந்து எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மூச்சு ஒழுங்காக விட முடியல அப்போ குடிங்கக்கா, உங்களோட அந்த நெசல், ஓகே, மூச்சு ஒரு அந்த பாத்வே இருக்குல்ல கோசமாயிரும், எம்டி ஆயிரும், நல்லா மூச்சு விட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளை கொடுத்த தண்ணியை குடிக்கிறப்ப உண்மையாகவே நம்ம ஜெனிஃபர்னால நல்லா மூச்சு விட முடியுமா. இவ்வளோ நாள் மூக்குக்குள்ளே ஏதாச்சும் நான் அடைச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நினச்சி அறவே மூச்சு விட முடியாதுல்ல. ஆனால் அது குடிக்கிறப்ப நல்லா இருமா. ஸோ அவங்களும் நினச்சிக்கிட்டாங்க ஓகே மேபி நம்மளுக்கு சைனஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும் போல, இந்த பிள்ளையோட மருந்து நமக்கு நல்லா கேட்குதுன்னா அடுத்த வாட்டி இதையும் நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அடிக்கடி உடம்பு வலி இந்த மாதிரி படபடுப்பு இதெல்லாம் இருந்துச்சுல, இதெல்லாம் போக போக நம்ம ஜெனிஃபர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிட்டாங்களாம். என்னன்னா யாருமே இல்லாதப்ப சொந்தமாக பேசுவாங்களாம், சொந்தமாக சிரிப்பாங்களாம். யாராச்சும் பார்த்தாங்கன்னா அன்னோன் பர்சன் பார்த்தாங்கன்னா நார்மலாக நம்ம சிரிக்கிறது வேற, ஆனால் அப்படியே ஒரு மாதிரி இழிச்சு காட்டுறதுன்னு சொல்லுவாங்களே. ஓகே, அப்படியே அவங்களோட உதடு நல்லா அப்படியே ஒயிட்டாக போனவாருக்கு அதில் கூட சொல்லியிருப்பில்ல, இந்த ஜோக்கரோட உதடு அப்படியே நல்லா அகலமாக போகும்ல, அந்த மாதிரி யாராச்சும் பார்த்தா அப்படியே கிட்டத்தட்ட சொல்லணும் ஒரு மென்டல் உங்களை பார்த்தா எப்படி செய்யும் அந்த மாதிரி செய்வாங்களாம். ஒரு கட்டத்தில் நம்ம ஜெனிஃபருக்கே தெரிய வந்துச்சு நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு, நம்மளோட சைடில் வந்து ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு, முன்ன மாதிரி நம்ம இல்லை, நம்மளால நார்மலாக இருக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க வாயிட்டே சொல்லிடுறாங்க, இதை பாருங்க என்னதான் நம்ம மத ரீதியில் வந்து நம்ம வந்து இந்த போமோ இந்த மந்திரவாதியெல்லாம் போய் பார்க்கக்கூடாதுனாலும் என்னால் முடியல, எனக்கு தெரியுது எனக்குள்ளேயே எதுவும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு, போய் பார்த்துடலாம் செக் பண்ணிடலாம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃப் கேட்குறப்ப என்ன சொல்கிறது, சரிம்மா பரவாயில்ல பிரச்சனை இல்லை போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஒரு மலி, ஓகே, ஒரு மலி மந்திரவாதியில் போமோ ஒருத்தரோட கான்டாக்ட் ஒன்று கிடைக்குது. அந்த இடத்துக்கு மறுநாள் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு நைட் வந்து நம்ம ஜெனிஃபரும் ஹஸ்பண்டும் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்குறாங்களாம். தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப ஜெனிஃபருக்கு அவங்க கால் வந்து அப்படியே ஒரு மாதிரி கொடையுதான். ஓகே, எப்படி சொல்றதுன்னா அவங்களால அவங்க கால் ஃபீல் பண்ணவே முடியல. முன்னே மூட்டு வலி அப்பப்போ வந்துச்சுல, திடீர்னு முட்டி வலிக்குமா, திடீர்னு அந்த காலோட விரல் நக்கல்ஸ் இருக்குல்ல அது வலிக்குமா, பாதம் வலிக்குமா, காலோட தொடை வலிக்குமா, கண்ட இடத்துல கால் வந்து அப்படியே வலி இருந்துகிட்டே இருக்குமா. நைட் அவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியல. பெயின் கில்லர் போட்டுட்டு அப்படி இப்படின்னு படுக்க பார்ப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவரால் இந்த பிரச்சனைலாம் நடந்துடுச்சுல, இந்த த்ரூவாட் ஓகே ஒரு 4-5 மாதத்துக்கு இந்த பிரச்சனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இந்த 4-5 மாதத்துக்கு ஜெனிஃபர் வந்து ஒரு நாள் கூட நைட்டு ஒரு 11 மணிக்கு படுக்கிறாங்கன்னா வெடிக்கால 6 மணிக்கு எஞ்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக தூங்கவே முடியாதான். மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் தூங்குவாங்களாம். மற்ற டைம்லாம் வந்து அவங்க தூக்கத்தில் முழிச்சிருவாங்களாம், உருண்டு பிறண்டுட்டு இருப்பாங்களாம். ஆனால் டீப் ஸ்லீப்புக்கு அவங்களால போகவே முடியாதான். ஸோ தூக்கமே இல்லாமல் தான் அவங்க லைஃப் வந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ மறுநாள் அந்த போமோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படி அன்றைக்கி ஜெனிஃபர் அவங்க மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க கால் வெளி வந்துச்சு, நெஞ்சு படப்படப்பு கூட இருந்துச்சோ, அன்றைக்கி அந்த போமோ இடத்துக்கு போகிறப்பையும் அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போனப்பையும் நம்ம ஜெனிஃபருக்கு திருப்பி கால் வலி எடுத்துக்கிச்சான். ஓகே, இந்த வாட்டி கால் வலியில் கால் எரிஞ்சிச்சான். அந்த போமோ வீட்டுக்கிட்ட போய் கால் எடுத்து கீழே விற்கிறப்பே என்னமோ நெருப்பில் கால் வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சான். அழுகுறாங்களாம், கத்துறாங்களாம் அவங்க ஹஸ்பண்ட்டை, இல்லை வேணாம் என்னை கூட்டிகிட்டு போயிருங்க எனக்கு வலிக்குது இங்கே இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜெனிஃபர் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே என்ன ஒரு பிரச்சனை இங்கே வந்துட்டோன்னா உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனைனால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லமா கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஜெனிஃபரை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடுறாங்க. ஓகே, வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறப்பே அவங்க ஹார்ட் பீட்டும் கூடிடுது, வேகமாக மூச்சு இழுத்து விடுறாங்க, கால் வெறி எரியுதுன்னு கத்துறாங்க. இதெல்லாம் வந்து அந்த பூமை பார்க்குறாங்க ஒரு லேடிலா. ஓகே,
ஸோ அந்த லேடி வந்து நம்ம ஜெனிஃபர் வந்து அவங்க முன்னுக்கு உட்கார சொல்லிடுறாங்க. உட்கார சொல்லிட்டு கால் நீட்டி உட்கார சொல்கிறாங்க. உட்கார சொல்லிட்டு ஜெனிஃபரோட நெஞ்சை தட்டியிருக்காங்க. ஓகே, கதவு தட்டுற மாதிரி 2 வாட்டி தட்டியிருக்காங்க. தட்டிட்டு விரலிலே என்னென்னமோ சைன் சிம்பிள்லாம் செஞ்சு நம்ம நெஞ்சுக்கிட்ட, ஓகே, நம்ம நெஞ்சுக்கிட்ட சட்டையில் வந்து ஒரு நூல் மாட்டி இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம விரலை சுற்றி 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 அந்த நூலை இழுப்போம்ல, அந்த மாதிரி அந்த பூமும் நம்ம ஜெனிஃபரோட நெஞ்சுக்கிட்ட கை வச்சு அங்கே ஏதோ ஒரு நூல் இருந்தால் எப்படி சுற்றி எடுப்போம் அந்த மாதிரி அப்படியே சுற்றி 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 இழுத்து கடைசியாக, ஓகே, நம்ம அந்த நூலை பிக்கிற போகிற மாதிரி வேகமாக இழுப்புமே, அந்த மாதிரி வேகமாக கை இழுத்துருக்காங்க. ஜெனிஃபருக்கு அப்படியே அந்த ஒரு மாதிரி மூச்சு வேகமாக விட்டுட்டு இருந்தாங்களா, படபடப்பாக இருந்துச்சுல, பட்டுன்னு அது போச்சான். ஓகே, திருப்பி அவங்களால நார்மலாக மூச்சு விட முடிஞ்சான். நர்வஸாக இல்லையா, ஓகே, ரிலாக்ஸாக இருந்தாங்களாம். அப்போ தான் ஜெனிஃபருக்கு தெரியுது, ஓகே, உண்மையாகவே என்னமோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, இந்த பூமோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. அந்த பூமோ சொல்லியிருக்காங்க, இல்லை ஒரு இப்போ நான் எடுத்தது கொஞ்சம் தான், உன் உடம்புல 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 26 ஆத்மா உன் உடம்புல ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த பூமோ சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த 26 ஆத்மாவும் சாதாரண ஆத்மா இல்லை, எல்லாம் சின்ன பிள்ளைங்க. ஓகே, சிறு வயசில் இறந்து போகிறாங்களே பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களோட ஆத்மாவை தான் உன்னோட உடம்புல ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டோன்னே அப்போ தான் நம்ம ஜெனிஃபருக்கு ஒன்று கிளிக் ஆனிச்சு. அவங்க அந்த பூமோ பார்க்க வந்தாங்களே, அதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் முன்னுக்கு தான் ஜெனிஃபருக்கு ஒரு கனவு ஒன்று வந்திருக்கு. ஓகே, அந்த கனவுல வந்து ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்களா, ஸோ திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு அங்கிள், ஓகே, ஒரு மில்லே அங்கிள், அந்த அங்கிளோட உருவம் ஜெனிஃபரோட வீட்டுக்குள்ள வந்து பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு போறாராம். சின்ன பிள்ளைங்களை, ஓகே, மொதல் வந்து ஒரு 2 பிள்ளைங்களை விட்டுட்டு போறாராம், அடுத்து ஒரு 2 பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு போறாராம். அந்த மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்களை எடுத்து வந்து அந்த வீட்டில் விட்டுட்டு போறாங்களாம். நேரில் இல்லை, கனவு தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, நம்மளே திங்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டு பிஸியா இருக்கோம், கிளம்பணும் இங்கிருந்து, இன்னத்துக்கு யார் வந்து பிள்ளைங்களெல்லாம் இங்க கூட சொன்னா எப்படி நம்மளுக்கு டைம் இருக்கும், நம்ம பிஸியா இருக்கோம் அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் புலம்பிருக்காங்களாம். ஹஸ்பண்ட் புலம்பிட்டே இருக்கிறப்ப வாசுகி பிள்ளை அன்னைக்கு போனிச்சே, அது திருப்பி வந்து வாசல் கிட்ட நின்று அழுவுதான், அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா, என்னை திருப்பி சேர்த்துக்கோங்கக்கா, நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணலக்கா அப்படின்னு சொல்லி அழுவுதான். ஸோ ஜெனிஃபர் அந்த பிள்ளை வேற பார்த்துட்டோன்னு கனவுலேருந்து முழிச்சிடுறாங்களாம். ஓகேவா, ஸோ போமோ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜெனிஃபருக்கு கிளிக் ஆகுது. அதனால தான் அன்னைக்கு அந்த மலாய்க்கார் மாதிரி தோற்றத்தில் ஒரு உருவம் வந்து சின்ன பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு போனுச்சுல, அது விட்டுட்டு போன மாதிரி கனவு வந்ததெல்லாம் நம்ம உடம்புல ஏவி விட்ட அந்த கெட்ட சக்தி, அந்த சின்ன பிள்ளைங்களோட ஆத்மா தான். அதுதான் நம்மளுக்கு வந்து கனவாக வந்திருக்கு. யாரோ நம்மளுக்கு வந்து கனவாக வந்து உன் உடம்புல இருந்து என்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டுக்கு போய் பார்த்துருன்னு காமிச்சிருக்காங்கன்னு ஜெனிஃபரும் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ உடனே ஜெனிஃபர் வந்து அவங்க ஃபோனில் வந்து இந்த வாசுகி பிள்ளையோட ஃபோட்டோ இருக்குமா, ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அந்த பூமோட்ட கேட்குறாங்களாம், இந்த பிள்ளையா இதான் எனக்கு செஞ்சிச்சா, உன்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே இந்த பூமோ சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்லணும்னு உனக்கு அவசியம் இல்லை, உனக்கே போக போக ஒரு நாள் தெரிய வரும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்லிட்டு அந்த பூமோ சொல்லிடுறாங்க, நீ வந்து இன்னொரு 3 வாரத்துக்கு என்னை வந்து பார்க்கணும், சரியா, ஏன்னா ஒரே டைமில் எல்லா ஆத்மாவையும் என்னால் எடுக்க முடியாது. இப்போ ஒரு 4 ஆத்மா எடுத்துருக்குன்னா இன்னொரு 22 ஆத்மா இருக்கு, அதை அடுத்த வாட்டி எடுக்கணும். ஏன்னா உனக்கு கால் வலின்னு சொன்னல, ரைட் ஹேண்ட் சைட் காலில் கொஞ்சம் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட் காலில் கொஞ்சம் இருக்கு, முதுகுல கொஞ்சம் இருக்கு, கழுத்துல கொஞ்சம் இருக்கு, மூக்கு கிட்ட மூச்சு விட முடியலனாங்களா அங்க கொஞ்சம் இருக்கு. அந்த மாதிரி உனக்கு எங்கெல்லாம் உடம்புல வலி இருக்குன்னு சொன்னியோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2-3 ஆத்மா தங்கிக்கிட்டு இருக்கு, அதுதான் வந்து உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கொடுத்துருக்குன்னு அந்த பூமோ சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த பூமோ எப்படி வந்து இந்த கெட்ட சக்தி வந்து நம்ம ஜெனிஃபர் கிட்ட வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பேர் சொல்லி உப்பு தூவி விடுறதுக்குல அது மூலியமா தான் வந்து உனக்கு வந்து இது பரப்பி விட்டுருக்காங்க. இந்த வேலையை உங்களுக்கு செஞ்சாங்களே அவங்க வந்து உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சிருக்காங்க. உன் ஹஸ்பண்டோட சரியான பேர் அவங்களுக்கு தெரியல போல, மிஸ்டேக்கா சொல்லிட்டாங்க போல, உன் பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அதனால தான் எல்லாமே வந்து உனக்கு பாதிச்சிருச்சு. ஓகே, வீட்டு மனுக்கு வந்து உப்பு தூவி விட்டுருப்பாங்க, நீ ஷூ போட்டு நடக்கிறதுல உனக்கு தெரிஞ்சிருக்காது, ஸோ அது மூலியமாக தான் வந்து உனக்கு ஒட்டிக்கிச்சு பரவிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த பூமோ வந்து இந்த உப்பு, கடுகு, எள்ளு, எலுமிச்சை பழம், ஓகே, இதெல்லாம் போட்டு ஒரு மந்திரிச்ச தண்ணி மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்களா, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜெனிஃபர் வந்து நைட்டு போய் படுக்கிறது முன்னுக்கு அந்த தண்ணியை தலை ஃபுல்லாக ஊற்றி குளிச்சுட்டு படுக்க சொல்லியிருக்காங்க. ஜெனிஃபர் அந்த தண்ணியை எடுத்து போய் வீட்டில் போட்டு குளிச்சாங்களே, அந்த அன்னைக்கு அவங்க படுத்து தூங்குறப்ப பச்சை குழந்தை மாதிரி படுத்து தூங்குனாங்களாம். ஏன்னா இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க. 6 மாசமா ஒரு நைட் கூட அவங்க வந்து நிம்மதியாக தூங்குனதே இல்லையா. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குனாங்களாம். ஏன்னா மூச்சு நல்லா ஓட முடியுதுல, அது ஒரு காரணம். ஓகே, ஸோ அடிக்கடி இந்த 3 வாரத்துக்கு வந்து அந்த பூமோ அடிக்கடி போய் மீட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பிரச்சனையும் ஒவ்வொரு வழியாக வந்து எடுத்து ஜெனிஃபர் அவங்க பிரச்சனையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பூமோ வந்து இன்னொன்று சொல்லிடுறாங்க, என்னன்னா நான் எடுக்கிறதுலாம் வந்து ஒரு 80% தான் உடம்போட பிரச்சனையை சால்வ் பண்ணும், பாக்கி 20% வந்து உன் கையில் தான் இருக்கு, நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுற, ஓகே, நீ எந்த அளவுக்கு நம்புற அப்படின்னு சொல்லி உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லி நம்பி விட்டுடுறாங்களாம். ஓகே, ஸோ நம்பி விட்டதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் குறையுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, என்னதான் கை கால்லாம் வலிச்சாலும் ஜெனிஃபர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் வந்து வெளியே நடக்க
நடக்க போவாங்களாம். ஓகே, ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். இந்த பேய் படம், ஸ்ட்ரெஸ்ஸான படம் அந்த மாதிரிலாம் பார்க்காம காமெடி படம், கத்தூன் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களாம். நிறைய சாமி கும்பிடுவாங்களாம். ஓகே, நிறையனா ரொம்ப சாமி கும்பிடுவாங்களாம். நிறைய புக்ஸ்லாம் படிப்பாங்களாம். புக்ஸ்னால் வந்து அவங்களோட அந்த மத சார்ந்த புக்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உட்காந்து நிறையா படிப்பாங்களாம். நல்லா சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்களாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்பு வந்து ரிக்கவர் ஆகி கடைசியில் வந்து நம்ம ஜெனிஃபர் ஃபுல்லாக நல்லா ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜெனிஃபரும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் நான் சொன்ன கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஜெனிஃபர்னு நான் பேர் வச்ச அந்த நபர் என்கிட்ட சொன்ன கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிரச்சனைலாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கிளைங் பிள்ளையும் அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுச்சு. ஜெனிஃபர் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் யாரையும் வந்து வீட்டில் வந்து டென்னா தங்க விடக்கூடாது, ரெண்டல் கூடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்து அவங்க பிள்ளையை அந்த வீட்டில் தங்க வச்சுக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. ஜெனிஃபர் சொல்லிட்டாங்க, இல்லைம்மா இதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டல் விடலை, இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள் வந்து தனியாக குடும்பமாக இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம், ரெண்டல் கூடறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பத்தாவதுக்கு இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளைங் பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளை இந்த வாசுகி பிள்ளையோட ஸ்டேட்டஸ் போஸ்ட் பண்ணல, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம ஜெனிஃபர்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த பாருக்கா இப்போ வந்து அந்த பிள்ளை அடிக்கடி ஸ்டேட்டஸ் போட்டுருக்கு, என்னால் ஒழுங்காக மூச்சு விட முடியல, ஏன் தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில, டாக்டர் மீட் பண்ண போகிறேன், மருந்து சாப்பிட்ற மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கிளைங் பிள்ளையும் நம்ம ஜெனிஃபர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனிஃபருக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிருச்சு அந்த பிள்ளை தான் நம்மளுக்கு செஞ்சுருக்குன்னு. பத்தாததுக்கு இந்த கிளைங் பிள்ளை இருக்குல்ல, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. அந்த பிள்ளை மூலிமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஜெனிஃபருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்னன்னா, வாசுகி பிள்ளை அந்த வேலை இடத்துல வந்து ஒரு கிளீனர் அக்காட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களாம். ஸோ அந்த கிளீனர் அக்காட்ட வாசுகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரெண்டில் எடுத்த அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இதோ நல்லாவே இருக்க மாட்டா, என் அம்மாட்ட நான் சொல்லிட்டேன், என் அம்மா வந்து ஒரு சாக்காய்க்காரனை பார்த்து மந்திரம்லாம் பண்ணி அந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு விஷயத்தை ஒன்று செஞ்சு வச்சிட்டோம், நீங்கள் வேணா பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைத்தியம் பிடிச்சி தெருவாக சுற்றி கடைசியாக அதுங்களே அதுங்க உயிர் எடுத்துக்க போகுது அப்படின்னு அந்த கிளீனர் அக்காட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிளீனர் அக்கா கிளைங் பிள்ளை சொன்னப்போ அந்த கிளைங் பிள்ளை நம்ம ஜெனிஃபர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனிஃபர் அப்போ தான் 100% முடிவு பண்ணாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிள்ளை தான். பட் இருந்தாலும் ரிவெஞ்ச்லாம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தோணலை, செஞ்சிருச்சு, சின்ன பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் மன்னிச்சு விட்டுறாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை. ஓகே, ஸோ இந்த வார கதையோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. ஓகேவா, நம்ம ஒரு ஆளுக்கு நல்லது நினைப்போம், ஆனால் அவங்க பதிலுக்கு நமக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. சரிங்களா? ஸோ ஜெனிஃபர்னு நான் பேர் வச்சு அந்த கேரக்டர், ஓகே, அவங்களோட வாய்ஸ் நோட்டையும் நான் அனுப்பியிருப்பேன், ஆனால் அதை நான் ப்ளே பண்ண முடியல, ஒரு சின்ன சேட் ஒன்று நடந்துருச்சு, என்னென்னு பின்னாடி சொல்கிறேன்னு. அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆளை பழி வாங்கணும், ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணுறது விட்டுட்டு இந்த பில்லி, சூனியம், ஏவல், மந்திரம், மாந்திரிகம்னு போயிடுறாங்க. இதனால் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுது. அப்படியே இல்லை, கடவுள் புண்ணியத்தில் அந்த ஃபேமிலி தப்பிச்சிருச்சுன்னா யார் வச்சாங்களோ அவங்களுக்கு இன்னும் பயங்கரமாக ஒன்று நடக்கும். அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆளுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா பார்த்து இருந்துக்கோங்க. அதுலேருந்து அவங்க விலகிட்டாங்க, நவுந்து ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தள்ளி போயிட்டாங்கன்னா அது அப்படியே சவுத்தில் இடிச்சு ரிட்டர்னில் பால் மாதிரி உங்ககிட்டே தான் வரும். ஓகேவா? ஸோ கோவத்தை குறைச்சிக்கிட்டோன்னா, இல்லை தேவையில்லாத இடத்துல தேவையில்லாதது பேசுறதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வாரம் கதையை முடிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு சேட் நியூஸ் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, என்னன்னா இந்த வாய்ஸ் நோட், ஓகே, இந்த வாய்ஸ் நோட் வந்து நான் இப்போ திருப்பி இந்த வார கதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து ரெக்கார்ட் பண்ணி எட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃபோனில் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் பேக்கப் வந்து ரிக்கவர் பண்ண முடியாமல் என்னோடய மெசேஜ் எல்லாம் காணாம போச்சு. ஸோ இந்த வாரம் நான் ஜெனிஃபர் இவங்களோட கதை சொல்கிறல, இவங்க கதை முடிச்சுட்டு அடுத்து யாரோட கதை சொல்லணும் அந்த மாதிரின்ட்டுன்னு ஆல்மோஸ்ட் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் கதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஓகே, நான் வந்து என்னோட நோட் பேட்ல வந்து இந்த நம்பரோட பர்சன், ஓகே, ஃபோன் நம்பர் மட்டும் நோட் பண்ணிட்டு இவங்களோட கதை எந்த வாரம்னு மட்டும் நோட் பண்ணி வச்சிருப்பேன் லேப்டாப்பில். கதையெல்லாம் வந்து வாட்ஸ்அப்லேயே தான் இருக்கும், ஃபோன்லேயே தான் இருக்கும். ஃபோன் ரிப்பேர் விஷயமா கடைக்கு போயிட்டோன்னே வேற ஒரு ஃபோனில் டெம்பரரிக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணப்போ மிஸ்டேக்காக வாட்ஸ்அப் ரிகவர் பண்ண முடியல, ஏன்னு எனக்கும் தெரில. ஓகே, ஸோ ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் தான். 7ஆம் மாதம் ஜூலை போல் யாரெல்லாம் எனக்கு கதை அனுப்பியிருக்கீங்களோ, ஓகே, உங்களுக்கு தெரியல, நீங்கள் எனக்கு 7ஆம் மாதம் அனுப்பியிருந்தீங்கன்னா நிறைய கதை 7ஆம் மாதம் தான் அனுப்பியிருக்கீங்க. ஸோ இந்த 7ஆம் மாதம் அண்ட் தென் 8ஆம் மாதம், ஓகே, 7ஆம் மாதம் 8ஆம் மாதம், இப்போ செப்டம்பரே முடிய போகுது, 7, 8 செப்டம்பர், ஓகே, 3 மாதம். இந்த 3 மாதத்தில் நீங்கள் கதை அனுப்பியிருந்தீங்கன்னா, உங்கள் கதை இது வரைக்கும் நான் சொல்லலைன்னா அப்படியே உங்களோட வாய்ஸ் நோட்லாம் ஏற்கனவே அனுப்பியிருப்பீங்களே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி ஃபார்வர்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விடணும், பெரிய வேலையே இல்லை. ஓகே, இது ஒரு சின்ன உதவியாக உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்னோட போச்சு. ஓகே, நான் அந்த வருத்தத்தில் இருக்க, அப்புறம் யோசிச்சேன் கதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருமான்னு. பட் இருந்தாலும் அது ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு கதை போகிறது நிப்பாட்டி கூடாதுன்றதுக்காக தான் ஓப்பனாகவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே, அப்படியே உங்களோட கதை கிடைக்கல, வர லேட்டாக இருந்துச்சுன்னா நான் அது வரைக்கும் இந்த ஃபேக்ட்ஸு இல்லை படுத்து இதில் பிடித்த கதை அப்படின்ட்டு ஏதாச்சும் சொல்லிடுவேன். ஓகே, அந்த ஒரு பிளானில் தான் இருக்க, பார்ப்போமே அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வாரம் நான் சொன்ன கதையில் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கிடச்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, ஸோ வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை அடுத்த வாரம் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பாதிச்சு நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் போய் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை நான் சொல்லுவேன்.
ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட். பாய்.